இரண்டாவது ஆண்டவர் சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு என்கிற வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். இந்த கள்ளன், சிலுவை கள்ளனை குறித்து வேதம் சொல்கிறது, எத்தனையோ தவறுகளை செய்து அவன் அடிக்கப்பட்டு இப்போ சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் திருந்துவதற்கு எத்தனையோ முயற்சிகளை அவர்கள் எடுத்திருக்கலாம், எத்தனையோ கண்டிப்புகளை அவனுக்கு பண்ணி இருக்கலாம். அவனை சரி செய்வதற்கு ஒருவராலும் முடியவில்லை, அங்க இருக்கிற அரசாங்கத்தால முடியல. அந்த கவர்மெண்ட் அவனை திருத்துவதற்கு நிறைய பனிஷ்மெண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்துச்சு. ஆனா அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அவன் திருந்தவே இல்லை. யாராலையும் திருத்த முடியாத, யாராலையும் ரட்சிக்கவே முடியாத ஒரு மனுஷன் தான் இந்த சிலுவை கள்ளன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியிலே இருப்பாய். ஆமேன். யாரையும் மாற்ற முடியாத மனிதனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாற்றும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் அந்த சிலுவை